ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதன் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். रोमियो की किताब 12वें अध्याय में पहला दूसरा वचन पढ़ेंगे। அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுபமாகுங்கள். हालेलुया हालेलुया। உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுபமாகுங்கள். आपके दिल नया होने के से आप लोग अनुभव पाते हैं। அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக எழுதுகிறார். अपोस्तलर के पौल जी ने ऐसा लिखा है, அப்படி இருக்க சகோதரரே, इसलिए मेरे भाइयों, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமும் आप लोग आपका शरीर को परमेश्वर के लिए पवित्रता कर कर ஆமே தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக परमेश्वर के लिए प्यारा बलि बनकर ஆமே தேவனுக்கு ஜீவ பலியாக परमेश्वर के लिए जीवित का बलि बनकर ஆமே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று अपने आप को ये संपूर्ण कर कर ஆமே தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு परमेश्वर का रकम पाकर ஆமே உங்களை வேண்டிக் கொள்கிறேன். आपसे विनती करता हूँ, இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. यही आप करने के लिए बुद्धि का आराधना है। பவுல் சொல்லுகிறார், நாம் தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு புத்தியுள்ள ஆராதனையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். पौल जी बोलते कि आप लोग परमेश्वर को आराधना के लिए परमेश्वर ने अपना बुद्धि का आराधना दिया है। அப்படியானால் புத்தியுள்ள ஆராதனை நாம் எப்படி செய்ய வேண்டும்? उसका मतलब कि बुद्धि का आराधना आप लोग कैसे करना நம்முடைய चाहिए? சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமாக்க வேண்டும். अपने शरीर को परमेश्वर के लिए पवित्रता कर कर தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். और परमेश्वर को अपना बलिदान करके ஆமே சாதாரணமாக சொல்லல, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நமக்கு புத்தி சொல்லுகிறார். परमेश्वर का रकम के बारे में अपने लिए बोला है, அவன் நம்மை வேண்டிக் கொள்ளுகிறார். अपने लिए प्रार्थना करता है। நீங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள், आप लोग परमेश्वर को आराधना करते ஆமே हो, நீங்கள் தேவனுக்கு உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக ஒப்பு கொடுங்க. आप लोग अपने परमेश्वर के लिए अपना शरीर को पवित्रता से दे दो, ஜீவ பலியாய் கொடுங்க. अपने आप को बलिदान की तरह दे दो। அப்படி நான் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களுக்கு इसके लिए சொல்லுகிறேன். परमेश्वर का रकम को आप लोग पालेंगे। ஆமே இதுதான் நீங்கள் தேவனுக்கு செய்யக்கூடிய ஒரு புத்தியுள்ள ஆராதனை. यही आप लोग परमेश्वर ने करेगा, एक बुद्धिमान की तरह आराधना இந்த है। உலகத்தில் अनेक ஆராதனைகள் ये இருக்கின்றன. दुनिया में बहुत सारा आराधना है, ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆராதனை ஒரு புத்தியுள்ள ஆராதனை. लेकिन परमेश्वर अपने लिए जो आराधना रखा वो बुद्धिमान की आराधना ஆமே है। இந்த புத்தியுள்ள ஆராதனையை நாம் செய்ய வேண்டிய நாம் ये बुद्धिमान की आराधना करने के लिए अपन लोग நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள अपने வேண்டும். शरीर को पवित्रता से रखना है, ஆமே தேவனுக்கு பரிசுத்தமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க परमेश्वर के வேண்டும். लिए पवित्रता की बलिदान की तरह अपन को रहना ஆமே चाहिए। अनेक ஆராதனைகள் உலகத்தில் இருந்தால் बहुत सारे आराधना इस दुनिया में है, ஆமே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் अपन जीवित परमेश्वर को आराधना करने वाले अपन लोग ஆமே நம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். परमेश्वर को जीवित का बलिदान की तरह अपन लोग को रहना चाहिए। ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். अब्राहम ने उसका एक ही बेटा ईसा को बलिदान देने के लिए वो तैयार था। அவன் முழுமையாய் தன்னுடைய குமாரனை பலி கொடுக்கும்படியாக தான் கொண்டு போனான். उसने अपने संपूर्ण दिल से अपने बेटे के बलिदान करने के लिए उसने लेके गया था। அவனை அவிதமா ஒரே குமாரன் என்று பாராதபடி उसने अपने एक ही बेटा करके बिना ना देखे ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்க ஆரம்பித்தார். परमेश्वर ने अब्राहम को उधर चुनौती दिया था। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சோதனை வந்தால் போதும், आज आपने जिंदगी में एक छोटा सा तकलीफ आएगा तो भी बस हो गया। ஆமே ஹalleluya हालेलुया, ஹalleluya ஹalleluya. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा होने के लिए। யோபுக்கு வந்தது பார்க்கல, अनेक சோதனை எனக்கு வந்துட்டு अपने अय्यूब जी के लिए कितना बड़ी कठिनाई आई थी उधर। நம்மை ஆண்டவர் அவிதமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சோதிக்க ஆரம்பித்தார். परमेश्वर ने अब्राहम की जिंदगी उधर को उनको चुनौती दिए थे। அப்படி விசுவாசம் எப்படி இருக்கிறது? उनकी विश्वास कैसा था करके वो देख रहे थे। என்னை விசுவாசம் அதிகமா பற்றிக்கொள்ளு என்று சொல்லுகிறார். मुझे विश्वास अधिक मुझे पकड़ के रखो करके परमेश्वर जी बोलते ஆண்டவரே எனக்கு புத்திர பாக்கியத்தை தரும் என்று கேட்டார். परमेश्वर मुझे बेटा दे दो करके अब्राहम जी ने ऐसे पूछे थे। ஆனா புத்திர பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு என்ன அதிகமா என்னுடைய சமூகத்துல காண முடியலையே. लेकिन मेरा बेटा पाने का तुम अधिक मेरे सम्मुख में नहीं दिख रहा है करके அதான் पूछते। ஆண்டவருடைய விசுவாசத்தை பார்க்க முடிய சோதிக்க लेकिन ஆரம்பித்தார். इसलिए परमेश्वर ने उनका विश्वास देखने के लिए उधर से उनको ये कर रहे थे। கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். परमेश्वर वचन अपने जिंदगी में आशीर्वाद को लेके आता है। ஆனபடினா நம்முடைய பலி தேவனுக்கு புத்தி உள்ள ஆராதனையா இருக்கிறபடினா इसलिए अपना जिंदगी में परमेश्वर को बुद्धिमान की आराधना करते हुए நாம் தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க हम வேண்டும். परमेश्वर को बलिदान की तरह अपने आप को
को अर्पण करना चाहिए। பவுல் சொல்கிறார் அப்படி இருக்க पौल जी ने बोलते हैं, उसकी तरह रहने की वजह எப்படி से। இருக்க कैसा रहने की वजह से? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ए मेरे प्रिय भाइयों, எலியா பாகாலின் சீடர்கள் 450 பேரை आपने एलिया ने बालाम के सीडरों को 450 जन को அவை அவிதமாய் அவர்கள் பட்டய கற்கினால் எலியா கொன்று போட்டான். उनको एलिया ने उनका नाश करके रख दिया था। காரணம் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் कारण परमेश्वर ही अपना सच्चा प्रभु है करके जानने के लिए। பாகாலின் சீடர்கள் எலியாவுக்கு முன்பதாக சவாலிட்டார்கள். बादल का जो शिक्षक लोग एलिया के सामने उन्होंने चुनौती दिए थे। நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் மாறாதவர். अपना परमेश्वर कल और आज ना बदलते हैं। ஹalleluya हालेलुया। ஹalleluya ஹalleluya. நம்ம தலை கீழ போடாத எங்க பாரு. ஹalleluya. கரங்க வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की அவர் महिमा होने के लिए। தேவனுள்ள ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் वो सच्चाई का परमेश्वर है करके ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற எங்க பார்த்தாலும் குறைவா தான் இருப்பாங்க. अपना जीवित परमेश्वर को आराधना करने वाले बहुत सारे जन कमी लोग हैं। மூடர போல பலியிடுறவங்க நிறைய இருப்பாங்க. मतलब कि बिना मतलब का किसी भी चीज के ऊपर अंदर विश्वास करके बलि देने वाले बहुत सारे जन रहते हैं। ஆண்டவரே ஆண்டவர் விதையான தானியத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर ही उन्होंने अच्छे दान को रखे है। அவன் ஒன்னு 30 கொடுக்குது, एक 30 गुना देती है, ஒன்னு 60 கொடுக்குது, एक 60 गुना देती है, ஒன்னு 100 கொடுக்குது. एक 100 गुण देती है। சிலர் 30 தான பலனை கொடுக்குது, बहुत सारे जन 30 गुण का ही फल दे रहे हैं। ஒன்னு 60 தான பலனை கொடுக்கிறது, बहुत कई जन 60 गुण का फल दे रहे हैं। ஒன்னு 100 விதமான பலனை एक கொடுக்கிறது. 100 गुण का फल दे रहे फल நீங்க दे रहे எந்த हैं। பலனை கொடுக்கிறீங்க? आपको कौन सा फल दे रहे हैं? உங்களுக்கு 30 வேணுமா, 60 வேணுமா, 100 வேணுமா? आप लोग को 30 चाहिए कि 60 चाहिए कि हमें 100 चाहिए? ஹலோ, हेलो, எங்க தான் இருக்கிறீங்க? इधर हो आप लोग? இங்க தான் இருக்கீங்களா? इधर ही हो क्या? ஹalleluya. हालेलुया। நமக்கு 30 வேணுமா, 60 வேணுமா, 100 வேணுமா? आप उनको 30 चाहिए कि 60 चाहिए या फिर 100 चाहिए? உங்ககிட்ட தானே கேக்குறேன். आपने पूछ रहा हूं ना? ஆ? ஒழுங்கா சொல்லுங்க, எத்தனை வேணும்? 100 வேணும்ல? அம்மே ஹalleluya. அம்மா அக்காளுக்கு மட்டும் நிறைய கொடுத்திருக்காரு, எனக்கு கொஞ்சம் தந்திருக்கிறா, எனக்கு வேணும். अरे परिवार में जैसे मेरे बहन को आपने ज्यादा दिया, मुझे भी चाहिए करके से मांगते हो ना? வீட்டை கொஞ்சம் போல இருக்க சாப்பாடு அம்மா எப்படியாவது சமாளிச்சோம்னு நினைக்கிறாங்க. घर पे छोटा छोटा थोड़ा खाना रहेगा, कैसा भी करके उसको मैनेज करने के लिए लोग देखते हैं ना? இந்த அம்மா இப்படியே தான் இருப்பாங்க. ये माता जी ऐसी ही है। அவளுக்கு மட்டும் நிறைய கொடுத்துட்டாங்க, उसके लिए ज्यादा दे दिया, எனக்கு கொஞ்சம் தான் मुझे தந்திருக்காங்க. इतना थोड़ा सा ही दिया है। நான் வர மாட்டேன். नहीं मैं नहीं आ रही हूँ। நீங்க போயிட்டாங்க ஆராதனைக்கு. आप लोग क्या क्या जाओ आराधना के लिए? मैं नहीं आ रही हूँ। நீங்க போயிட்டாங்க ஆராதனைக்கு. आप लोग क्या क्या जाओ? இது 30 60 100 ये 30 है कि 60 है कि अभी 100 है? இன்னைக்கு கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளைகிட்ட மனம் புதிதாகிறதா? आज परमेश्वर को आराधना का अपना दिल नया हो रहा है क्या? உங்க மனம் புதிதாகிறதுனால் மர்மம் ஆவீர்கள். आपका दिल नया होने के साथ आप लोग अनुभव पाते हैं। தேவன் தந்திருக்கிற ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை அல்லவா? परमेश्वर ने जो दिया हुआ आराधना अपना बुद्धि का आराधना है। புத்தியா இருக்குன்னா 10 மணி ஆராதனை கரெக்டா வந்திருப்போம். बुद्धि का अगर आराधना 10 बजे का 10 बजे बराबर आ जाते हैं। ஆமே பவுல் பார்த்து கலாத்தியர் சபையை பார்த்து சொல்லுகிறார், पौल लेके अपने कलातिया और कलीसिया को देखकर बोलते हैं, புத்தி இல்லாத கலாத்தியரே, बुरा बुद्धि वाली कलातिया रे, ஆமே நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் எவ்வளவு பெரிதா இருந்தது. आप लोग जो शुरुआत में जो विश्वास रखते हो कितना अधिक बढ़ा था। உங்க கண்களை பிச்சு கொடுக்க எவ்வளவு அதிகமா இருந்தீங்க. आपको आपको अगर निकाल दे तो कितना अधिक रहेगा करके बोलते இன்றைக்கு हैं। உங்களை மயக்கினவன் யார்? आपको पापों के अंदर आपको कौन लेके गया था? உன் வருமானமா? आपका पगार है क्या? ஆமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உன்னுடைய எந்த காரியங்கள் உனக்கு தடையா இருக்கிறது? आपका जिंदगी में कौन सा चीज आपको रुकावट करके रखी है? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हे परमेश्वर के बच्चों, நம் தேவன் ஆராதிக்கல சரியா இருந்து பாருங்க. आप परमेश्वर को आराधना करते हो सही है क्या? ஆண்டவர் எல்லாவற்றிலும் சரியா இருக்கிறார். परमेश्वर सारे चीजों में बहुत सही रहते हैं। அவர் என்ற ஒரே மனமாய் இருக்கிறார். वो एक ही मन से रहते हैं। அவரை திருப்பத்தக்கவன் யார்? उनको फिराने वाला मन फिराने वाला कौन है? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா 400 ஆண்டு அடிமை இருப்பார்கள் என்று சொன்னார். इसराइल के लोग 400 साल गुलामी करेंगे करके बोले थे। அதே போல 400 ஆண்டு முடிந்த அன்றை திரும்ப ஆண்டவர் அவர்கள் புறப்பட பண்ணார். उसी तरह 400 साल खत्म नहीं हो उसी दिन परमेश्वर ने उनको उधर से निकालने के लिए मदद किए थे। ஆண்டவர் வாக்கு பண்ணார், வாக்கு மாற மாட்டார். परमेश्वर ने जो वादा दिया वो वादा कभी नहीं बढ़ाते। சகோதரி சாட்சி சொன்னாங்க, अपना बहन जी ने गवाही दिए थे। போ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னாரு. आप जाओ मैं आपको आशीर्वाद करूंगा करके परमेश्वर बोले। நாங்க பெருமையா தான் வந்தோம், हम लोग गाली आदि आए थे, ஆனா ஆண்டவர் இப்படி பரிவாரமா இருக்க முடியாத கர்த்தர்களை ஆசீர்வதித்தார் लेकिन என்று சொன்னாங்க. परमेश्वर इतना बड़ा उनका हम लोग को आशीर्वाद देके हम लोग को आशीर्वाद किए। நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது பெற்றுக் हम கொள்ளுகிறோம். विश्वास करना प्रार्थना करें तो कभी पा लेते। நாம நினைக்கிறோம் அவங்க தர மாட்டாங்களா, இவங்க தர மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். आप लोग सोचते कि इन लोग नहीं देंगे क्या, उन लोग नहीं देंगे क्या कर कर। அவங்க எல்லாம் தந்தாங்கன்னா அப்பெல்லாம் தரது நமக்கு நிறைவாயிராது. उन लोग सब देंगे तो अपना क्या अपना कभी भी कम पूरा नहीं होगा। அவங்க தரது நமக்கு திருப்தியா இராது. उन लोग जितना भी देगा अपना मन को शांत नहीं बैठेगा। கர்த்தர் தருகிறது நிலைவாயிருக்கும், परमेश्वर जो देता है वो संपूर्ण रहता है, அது பரிபூர்ணமாய் இருக்கும். वो पूरा
पूरा परिपूर्ण आशीर्वाद की तरह रहता है। குறை சொல்வதற்கு இடமே இல்லைங்க. उसको कमी बोलने के लिए कोई भी जगह ही नहीं है। விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். विश्वासी के आत्मा से बात कर रहा हूँ। விசுவாசத்தோடு தேவனிடத்தில் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். विश्वासी से प्रार्थना करने वाले परमेश्वर पर हर एक जन पा सकते हैं। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा होने के लिए அப்படியான நம்முடைய வாழ்க்கையில நம்ம மூடர் பலியிடுறது போல பலியிடக்கூடாது. इसके लिए अपना जिंदगी आप लोग बुद्धिमान की तरह आप लोग नहीं करना चाहिए। ஏதோ ஒரு சமயத்துக்கு ஆராதிக்க போனா ஏதோ ஒரு நேரம் வந்தோம் அப்படி இருக்க கூடாது. कोई एक समय में अपने परमेश्वर का आराधना के लिए ये वो वैसा नहीं रहना चाहिए। சில சொல்லுங்க பஸ்ஸே கிடைக்கலங்க. बहुत सारे बोलते अरे बस ही नहीं मिला। அம்மே அப்பதான் 10 மணிக்கு தூங்கி முழிச்சு அப்பதான் பஸ் ஸ்டாப்ல வந்து तभी 10 बजे सो के उठ के तभी आके बस स्टॉप के अंदर பஸ் எங்க கிடைக்கும்? अरे बस किधर से मिलेगा? வீட்ல வந்தா எழுப்பி ட்ரெஸ் போட்டு சொல்லும். बस घर पे आके तुम्हें उठाकर कपड़ा पहनाएगा क्या? 4 மணிக்கு எழும்புறமே. हम लोग 4 बजे उठते हैं। நீங்க 5 மணிக்கே எழும்பி வாங்கலாம். आप लोग 5 बजे तो उठकर आ जाओ। கர்த்தர் உங்களை ஆராதனையில பங்கு பெற வாஞ்சியை பாருங்க. परमेश्वर तुम्हारा आराधना के लिए तुम्हारा इच्छा को देखते हैं। ஆண்டவர் உங்களுடைய வாஞ்சியை எதிர்பார்க்கிறார். परमेश्वर तुम्हारा इच्छा को देखते हैं। இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். आपका दिल का जो संपूर्ण आपका मुंह से आएगा। உங்களுடைய வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். आपका इच्छा जो परमेश्वर पूरा करने के लिए तैयार है। ஆனபடியால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इसके लिए मेरे परमेश्वर के लोगों பவுல் சொல்கிறார், அப்படி இருக்க சகோதரரே, पौल जी बोलते इसलिए भाइयों हमें அன்றைக்கு பாகாலுக்கு பலியிட்ட 450 பேர் மரித்தார்கள். उस दिन बादल के लिए जो बलि दिए थे 450 लोग मर गए थे उधर। அந்த திரளான கூட்டமா தான் இருந்தாங்க. लोग बहुत अधिक बड़े लोग थे। ஆனால் हमें தேவ மனுஷரிடத்துல போராடினார்கள். लेकिन उन लोग ने परमेश्वर की व्यक्ति अपने एलिया से उन लोग ने लड़ रहे थे। எலியா சொன்ன, நீங்கள் अनेகராய் இருக்கிறீங்க, உங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்கள் என்றார். एलिया बोलते कि आप लोग बहुत अधिक आप लोग आपके परमेश्वर की ओर प्रार्थना करो। அவங்க காலையில இருந்து மாலை வரை கூப்பிட்டாங்க. उन लोग सुबह से लेकर शाम तक उन लोग को पुकार रहे थे। நாடியில கவலை வச்சு கவலையா இருந்தாங்க. अरे सिर इधर हाथ रखकर उन लोग बहुत ஏன் அப்படி இருந்தாங்க? क्यों बैठे थे? हमें அவர்கள் கூப்பிட்டு பார்த்தாங்க. उन लोग बुलाकर देख रहे, பதிலே வரல. बट उनका जवाब ही नहीं आया था। बात ही नहीं कर पाए, கேட்கவே முடியாது. अरे सुना ही नहीं सकते, முடியாது. अरे देख ही नहीं सकते। காலையில இருந்து மாலை வரை கூப்பிட்டார்கள். सुबह से लेकर शाम तक उन लोग पुकारते आ रहे थे, ஒன்றும் பதில் கிடைக்கவில்லை. कुछ भी जवाब नहीं मिल रहा था। एलिया சொல்ல ஆரம்பித்தார். एलिया बोलना शुरू किया, ஒருவேளை ஆபீஸ் வேலையா பேர்ப்பார், एक टाइम अगर ऑफिस के काम के लिए गए रहेंगे, ஒரு அலுவலகா பேர்ப்பாரு, वो लोग दूसरे किसी ऑफिस में गए रहेंगे। இவர்களுக்கு நேரம் அதிகமாய் தன்னுடைய சரீரத்தை அடித்து காயப்படுத்தினாங்க. ये लोग जैसे समय होते जाता अपने शरीर पे लोग मारकर उनको ही चोट लेके आ रहे थे। சரீரம் தேவனுக்கு பரிசுத்தமான ஆலயம். अपना शरीर अपना परमेश्वर के लिए पवित्रता का कलीसिया की तरह है। ஒரு மனிதன் தன் சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று एक சொல்லப்படுகிறது. व्यक्ति अगर अपने शरीर को नाश कर रहा है, वो अपने परमेश्वर को नाश कर रहा है। மனிதன் இன்னைக்கு தனக்கு பேர் உண்டாக்க முடியாது, எப்படிலாமோ கம்பியை குத்தி பாக்குறான். आज इंसान अपना नाम उन्हें कैसा भी करके वो मतलब कि रॉड वगैरह को अपने शरीर पे लगाते आ रहे हैं। சரீரத்தை அவிதமாய் பித்து கொடுக்கிறான். वैसे अपने शरीर को इसी तोड़ करते आ रहे हैं। ஆண்டவர் அதை விரும்பவில்லை. परमेश्वर वो नहीं चाहते। உன் சரீரம் பரிசுத்தமான ஜீவ பலியா தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். आपकी शरीर पवित्रता से परमेश्वर को अर्पण करने के लिए परमेश्वर चाहते हैं। ஆனாவிதமா எலியா அவர்களிடத்தில் நான் இப்பொழுது கூப்பிடுகிறேன் என்று கேட்கிறான். उसी तरह एलिया ने शाम होने का उनसे बोलते कि अभी मैं बुलाऊंगा मेरे जीवित परमेश्वर यीशु को। தீப்பெட்டியும் இல்ல, उधर माचिस भी नहीं है, हमें நெருப்பு உண்டாக்குறதுக்கு எந்த அறிகுறியும் இல்லை, उधर आग जलाने के लिए कोई भी चीज संभव नहीं है। பலிபீடத்திலே விதமாக 4 குடமாக ஆக 12 குடம் தண்ணியை ஊற்றியாச்சு. उधर बलिपीठ के इधर के 12 कलसी उन लोग ने पानी डाल दिए थे। ஆனாலும் அம்மை தீ எரிய வேண்டிய இடத்துல தண்ணி ஊற்றினா எரியுமா? बट अगर जिधर आग जलनी चाहिए तो पानी डालेंगे तो जलेगा क्या? எலியா ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார். एलिया ने परमेश्वर की ओर पुकारे थे। பலிபீடத்தை செப்பனிட ஆரம்பித்தார். परमेश्वर बलिपीठ पे आप ही करो। அந்த 12 கற்களை அதை நாட்டினார். परमेश्वर ने उधर 12 पत्थर को उधर खड़े रखने के लिए 12 குடம் தண்ணீரை ஊற்றினார். वहाँ पर 12 कलसी से पानी डाले थे। இஸ்ரவேலுடைய நாமங்களை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார். इस्राएल के नाम की ओर से पुकारना शुरू किए थे। தேவன் பலிபீடத்தில் அக்கினி உண்டாக்கினார். परमेश्वर ने बलिपीठ के आग जलाने के लिए அக்கினியாய் நிரம்ப ஆரம்பித்தார். अभी वो बलि आज से पूरा संपूर्ण शुरू हुआ, ஜீவ பலியாய் वो மாறிவிட்டது. जीवित बलि हो गया। இன்றைக்கு நம்முடைய கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் आज परमेश्वर का आराधना करने वाले बच्चे लोग अपन लोग நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பலியை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்திருக்கோமா? अपने परमेश्वर को अपने बलि को अपन जीवित बलि की तरह अर्पण किए क्या? பூரணமா ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? अपन अपने आप को संपूर्ण किए क्या? இல்ல பாஸ்டர், அப்பப்ப எழும்புன अरे नहीं पास्टर, कभी कभी में हम लोग उठेंगे, நாங்க பலியிட்டு இருக்கிறோம், ஒப்பு हम கொடுத்திருக்கிறோம். लोग बलि दिए, ஆனா அப்பப்ப உயிரோட எழும்புவோம். बट कभी कभी हम लोग जीवित उठेंगे। ஞானசாரத்துல முழுமையா ஞானசாரம் எடுத்தா மறுபடியும் அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். बपतिस्मा में अगर अपन संपूर्ण बपतिस्मा लेंगे तो फिर से अपन लोग पाप के लिए अपनी जगह नहीं देंगे। ஒரு மனிதன் பாவத்துல இருக்கும் பொழுது அவன் பாவமாய் இருக்கிறான். एक व्यक्ति अगर पाप करने को पापी की तरह
बना ही रहेगा। பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவனாக ஞானஸ்நானம் எடுக்கிறார். पाप से अगर छुटकारा पा रहे हो बपतिस्मा लेता है। அவன் ஞானஸ்நானம் எடுத்தவன் தேவனுக்கு சாட்சியா வாழ்கிறார். परमेश्वर बपतिस्मा जो लिया परमेश्वर के लिए गवाही बनकर रहता है। அவன் கடந்த வாரத்திலே ஊழியர் அவன் அருமையான தாசர் அவன் ஞானஸ்நானத்தை குறித்து அதிகமாக விளக்கமாய் பிரசங்கம் பண்ணினார். पिछले हफ्ते जो सेवक आए थे उन्होंने बपतिस्मा के ऊपर अच्छा से प्रचार किए थे। இன்றைக்கு நம்முடைய காலங்களை தாமதிக்காதபடி ஆண்டுடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். आज अपन अपना समय को नाश ना करेंगे परमेश्वर के अंदर जाने के लिए बपतिस्मा लेना जरूरी है। அவன் முதலாவது நம்ம பாவத்துல வாழ்ந்தோம். पहले आप लोग पापों के अंदर जीते थे। ஆனா ஞானஸ்நானத்தினால் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டோம். लेकिन बपतिस्मा के लिए परमेश्वर के अंदर आप उनको दफना दिए थे। பாவத்துல வாழும்போது பழைய பாவ மனிதனை போல வாழ்ந்தோம். पाप के अंदर जीने के लिए पुराना पापी व्यक्ति की तरह थे। அஞ்ஞானிகளை போல வாழ்ந்தோம். आप लोग दूसरे किसी व्यक्ति की तरह जी रहे थे। அஞ்ஞானிகள் பேசுவதில போல பேசணும். दूसरा व्यक्ति जैसे बात करता वैसे आप लोग भी बात करते हैं। அஞ்ஞானிகள் நடக்கிறது போல நடந்தோம். दूसरा व्यक्ति जैसे चलता वैसे अपने चाल चलन था। அவனுடைய கிரியைகளை தான் நாம் செய்து கொண்டு उनका வந்தோம். क्रिया क्या था वही क्रिया अपने अंदर भी था। ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு लेकिन परमेश्वर मसीह को जब अपन अपनाए அவருடைய பிள்ளையாக நாம் வாழ்கிறபடினால் उनका बच्चा है जब अपन बनकर जीना शुरू நம்முடைய किए थे। வாழ்க்கையில பாவங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். अपने जीने के सारे पापों को परमेश्वर हटाते। நம்முடைய ஆண்டவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். अपने परमेश्वर पापों को देखने नहीं देखते। ஆனபடினால் நம்முடைய வாழ்க்கையில் அந்நியானியை போல நாம் நடக்க கூடாது. इसलिए अपने अपनी जिंदगी आप लोग दूसरे की तरह अपने दूसरे में नहीं जिंदगी இல்ல பாஸ்டர் நான் அந்நியானி இல்ல நான் விஞ்ஞானி. अरे पास्टर मैं दूसरे की तरह नहीं जीता हूँ, मैं साइंटिस्ट की तरह जीता हूँ। நான் அவனோட வித்தியாசமா நடப்பேன். मैं उससे अधिक मैं बदलते हुए रहूंगा। அவன் அப்படி இப்படி தான் பேசுவா. अरे वैसी बात करते நான் हैं। இப்படி இப்படி தான் சொல்லுவேன். अरे मैं ऐसी ऐसी बात அப்படி இல்ல. करूंगा। ஹalleluya. ऐसा नहीं। நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஜீவ பலியாய் இருக்க வேண்டும். आपने जिंदगी में परमेश्वर में जीवित बलि बनकर रहना चाहिए। அவன் தாவீது சொல்லுகிறான். दाऊद जी वैसी बोलते हैं। அவன் தாவீது விதமாக சொல்லுகிறான். दाऊद जी वैसी बोलते हैं। என் வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணினேன். मेरा मुंह बिना ज्यादा बढ़ाई के लिए मैंने उसके लिए किया था। யோபு சொல்லுகிறான் நான் என் கண்களை தேவனோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். யோபு बोलते कि मेरे आंखों को परमेश्वर के लिए मैंने अर्पण किया हूँ। கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மேல் நினைவாயிருப்பது எப்படி என்று சொல்லுகிறான். கண்களின் மேல் உடன்படிக்கை பண்ணின நான் आंखों से वादा कर कर ஒரு கண்ணியின் மேல் நினைவாயிருப்பது எப்படி என்று சொல்லுகிறான். परमेश्वर की आंखों के इसमें कैसा रहना है करके उन्होंने किए थे। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே परमेश्वर की बच्चों நான் ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். हम अपना जीवित बलि बनकर अपने आप को अर्पण நம்முடைய करते हैं। ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் தேவனுடைய பார்வையில குற்றமற்றதாய் காணப்படும்படியா अपना आवी आत्मा और शरीर सारी चीजें परमेश्वर के सम्मुख के अंदर पापों की तरह जिंदगी நாம் जी रहे हैं। தேவனுக்கு ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க हम வேண்டும். परमेश्वर के लिए जीवित बलि बनकर अपने आप को अर्पण करना चाहिए। அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. वो ही बुद्धिमान की आराधना है। அவன் கர்த்தர் ஆராதிக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்களே. परमेश्वर को आराधना करना ऐसे भी है क्या? ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க இப்படி பேசுறாங்களே. परमेश्वर को आराधना करने वाला ऐसी बात कर रहे क्या? நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். वो हमें देखकर बोलना चाहिए। தேவனுக்கு பயந்த பிள்ளைகள். ये परमेश्वर को डरे हुए बच्चे हैं। நம்மை மீறின வார்த்தைகள் பேச वो மாட்டார்கள். लोग परमेश्वर को जो वचन नहीं जो शब्द नहीं पसंद है वो सब कभी नहीं बोलेंगे। உன் வாயை பொல்லாப்புக்கும் கபட்டு வசனிப்புக்கும் காத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर बोलते हैं कि अपने मुंह को मतलब कि कोई भी चीज पापों से और कठिनाई से आप उनको बचा कर रखो। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ये मेरे परमेश्वर की बच्चे प्यारे बच्चों। நம்முடைய வாழ்க்கையில நம் தேவனுக்கு என்று பரிசுத்தமான அந்த பலி हम अपने जीवन में परमेश्वर के पवित्रता का वो बलिदान देने के लिए தேவனுக்கு ஒரு புத்தி உள்ள ஆராதிக்கிறனா परमेश्वर को एक बुद्धि का आराधना करने के लिए நாம் கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டவர்களாக இருக்க हम मसीह வேண்டும். के सिर पे क्रूस पे मारे हुए की அவரை நாம் தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்து மீண்டும் சாகாமல் இருக்க அவனை உயிரோடு பெற்றுக் கொண்டார். परमेश्वर ने अपने एक ही पुत्र को अपने लिए यहाँ पर पृथ्वी में भेजकर उन्होंने अपने पापों के लिए क्रूस पर मारकर फिर से जीवित उठकर परमेश्वर के संग है। கலாத்தியர் 2:20 விதமாக வாசிக்கிறோம். गलातियर की किताब पे 2 अध्याय पे 20वां वचन में ऐसा लिखा है, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், मसीह के साथ मैं भी क्रूस पे मारा गया, ஆயிலும் பிழைத்திருக்கிறேன், फिर भी मैं जीवित हूँ, ஆயிலும் நான் அல்ல मैं नहीं हूँ जीवित, எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவே வாழ்கிறார். मेरे अंदर जो मसीह है वही जिंदगी जी रहा है। நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். अपने जिंदगी आप लोग भी क्रिस्त मसीह की तरह अपने भी क्रूस पे मारा रहना நாம் चाहिए। இப்பொழுதோ பிழைத்திருக்கிறது, हम अभी जो जीवित है நமக்காக ஜீவன் தந்த இயேசுவுக்காக பிழைத்திருக்கிறோம். अपने लिए जीवित हुए अपना परमेश्वर यीशु मसीह के लिए जीवित रहने के लिए। ஆமே பவுல் பிழைத்திருக்கிற சொல்லுது அவனுக்காக மாத்திரமல்ல, पौल जो जीवित है वो उसके लिए मात्र नहीं, இது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ये अपने लिए लिखा गया இது है, நமக்காக ये எழுதப்பட்டிருக்கிறது. अपने लिए लिखा गया है। ஆனபடி நாம் கிறிஸ்துவோடு கூட பிழைத்தவர்களாக வாழ வேண்டும். इसलिए परमेश्वर लोग मसीहों के अंदर अपने आप को जीवित रहना चाहिए। நீங்கள் தேவனை விட்டு பின்மாரியான பாவமான வாழ்க்கையில் வாழ்வீர்கள் என்றால் आप लोग परमेश्वर से पीछा हटकर पापों की जिंदगी में जीते रहेंगे तो கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறீர்கள். फिर से मसीह को अपना क्रूस पे आप लोग मार रहे हैं। ஆமே இது தேவனுக்கு ஏற்ற ஜீவ பலி அல்ல, ये परमेश्वर
लिए जीवित का बलिदान नहीं है। ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஆராதனை. आपने जिंदगी में जो जीवित का बलिदान का अर्पण किया वो एक पवित्र आराधना। நீங்கள் தேவனுக்கு என்று செய்கிற ஒரு புத்தியாய் அது காணப்படும். आपके लिए परमेश्वर के लिए किया हुआ बुद्धि की तरह दिखता है। ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நான் தேவனை ஆராதிக்க போகிறேன், புத்தியுள்ள ஆராதனை ஆராதிக்க போகிறேன் என்று வாஞ்சியா கடந்து வர हर एक लोग परमेश्वर की व्यक्ति अपने विश्वास का परमेश्वर में बुद्धिमान की तरह आराधना करूंगा अर्पण करना चाहिए। சபைக்கு ஒரு டைம் இருக்கும், कलीसिया के लिए एक समय रहता है, ஆமா இவங்களுக்கு ஒரு டைம் இருக்கும். इनको एक समय रहता है। ஆமா எப்படி ஏன்னா இது இந்தியா என்னைக்குமே இந்தியா டைம் லேட்டா தான் போகும். अरे कभी भी अपने इंडिया का टाइम हमेशा लेट ही जाता रहता है। அது லேட்டா ஓடலனா நாங்க சுத்தியே வச்சிருவோம். वो अगर नहीं चलेगा तो हम पूरी हाथ से घुमा कर रख देते हैं। அவன் யூ ஸ்டேட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அவன் யூனிட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கான்னு அவன் பண்ணி வைப்பான். मैंने कहा हर एक जन अपना अपना अलग करके यूनाइटेड स्टेट लोग यूएस करके अलग से घुमा के रखते हैं। இவன் அந்த அச்சு அழிச்சிட்டு யூனிட் ஸ்டேட் ஆஃப் இந்தியான்னு போட்டு வைப்பான். यहाँ पर हम लोग ने उसको जो लिखा था उसको हटाकर यहाँ पर इंडिया करके लिख के रखते हैं। நம்முடைய வேல்யூஸம் ये सब अपना क्या है? உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, ये मेरे परमेश्वर के लोग தேவனை ஆராதிக்கிறதுல முதலாவது உண்மையாக இருப்போம். आप परमेश्वर को आराधना के पहले सच्चाई से आगे खड़े रहेंगे। ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல உண்மையா இருப்போம். परमेश्वर को देने में आप लोग सच्चाई से रहेंगे। ஆண்டவருக்கு சாட்சி வாழ்வதில உண்மையா இருப்போம். परमेश्वर को गवाही देने में सच्चाई से आप लोग जीवन जीते நீங்க रहेंगे। தேவனுடைய பார்வையில உண்மையா இருந்துட்டாலே போதும். आप लोग परमेश्वर के आंखों के बीच में आप लोग सच्चाई से रहने वाले लोग रहेंगे तो भी மீதி எல்லாம் बस ஆண்டவர் எல்லாம் சாதாரணமா தந்துருவார். ये सारी चीजें परमेश्वर आपको आराम में दे देंगे। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி நீதியை தேடுங்கள். पहला परमेश्वर का राजा और उसका सच्चाई को ढूंढो, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ये सब चीजें आपको अधिक दिया जाएगा। வாழ்க்கையில இத்தனை வருஷம் இருந்த நான் வறுமை நான் தரித்திரம் அப்படி சொல்லாதுங்க. आपने जिंदगी इतने परमेश्वर के अंदर फिर भी मेरे अंदर एक गरीबी है, एक कठिनाई है। உங்களுக்கு இருக்கிற கிறிஸ்துவை நீங்க என்ன செய்வீங்க? உங்க கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற உங்க வாழ்க்கை ஆனது வெறுமையா இருக்கிறது. यहाँ पर आप लोग आपके मसीह के अंदर का जो जीवित था वो जीवित पे खालीपन है। கிறிஸ்து நமக்குள்ள இருப்பான எல்லாவற்றையும் நிறைவினாலுமே நடத்துவார். अगर मसीह अपने अंदर रहेगा तो अपना सारी चीजों में संपूर्ण होकर अपन को चलाता है। கிறிஸ்துவுக்கு பிரியமா வாழ்ந்தாலே போதும், உங்க வாழ்க்கையில எல்லாமே ஜெயமாய் நடக்கும். आप लोग मसीह के अंदर प्यारा बनकर जिएंगे तो आपको सारी चीजों में विजय मिलता रहेगा। சபைக்கு இந்த சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? अरे कलीसिया जाके क्या मतलब है? ஒண்ணுமே ஆசீர்வாதமே இல்ல. यहाँ पर कुछ भी आशीर्वाद नहीं है। எல்லாத்துக்கும் சபை தான் காரணம். सारी चीजों के लिए कलीसिया ही कारण है। மகளே நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன் அநேகத்துமே அதிகாரி ஆக்குவேன். परमेश्वर अगर तू थोड़ी चीजों में अगर सच्चाई से रहेंगे तो मैं बहुत सारी चीजों में तुझे अधिकारी बनकर रखूंगा। ஆண்டவருடைய காரியங்களில் நீங்க உண்மையா இருக்கணும். परमेश्वर के सारे कारण में आपको सच्चाई से रहना चाहिए। நீங்க தேவனுடைய பிள்ளை, आप लोग परमेश्वर के बच्चे நீங்க செய்கிற வேலையில உண்மையா இருக்கணும். आप लोग जो काम करें उस कामों में आप लोग को बराबर रहना चाहिए। நீங்க எந்த காரியங்கள உண்மையா இருக்கிறீங்களோ आप लोग जिस कार्य पे आप लोग काम में उसको सच्चाई से रहते हो, அதே காரியங்களை கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். उस काम में परमेश्वर ने आपको ऊपर उठा के रखेंगे। ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் ஆண்டவர் சொன்னார் அவனை மேன்மையை ஆசீர்வதிப்பேன். आपने मेरे शब्द को सुना था, इसके लिए मैं उसको अधिक आशीर्वाद देके रखूंगा। अगर இந்த டாபிக் எடுக்க பயமா இருக்கு. ये टॉपिक लेने के लिए बहुत डर लगता நீங்க है। எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதத்தையே பேசுறீங்க. आप लोग हर बार आशीर्वाद के बारे में बात करते हैं। ஆசீர்வாதம் வாசீர் எங்களுக்கு, आशीर्वाद आपका अच्छा अपने अंदर है, வாதம் உங்களுக்கு, வாதம் உங்களுக்கு. उसका मतलब कि जो क्रोधित और जो आता है वो आपके लिए। ஒரு அம்மா பாட்டு பாடினாங்க. एक माता जी ने से गीत गाते हैं, அம்மே அவி அவி அம்மா அவர் வீட்டார் பேர் ஆசீர்வாதம். उनका पति का नाम है आशीर्वादम। அம்மே அவிதமாக அவர்கள் பாட்டு பாட ஆரம்பித்தாங்க. वो गीत गाने शुरू किए थे। அம்மே ஆசீர்வாதம் அவிதமாக அந்த பேர் வரும்போது அந்த பேரை விட்டுருவாங்க. वो जब भी वो गीत गाते थे आशीर्वाद तो जो वो नाम आना चाहिए वो नाम को छोड़ देते थे। ஏனென்றால் வீட்டார் பேரை நான் எப்படி சொல்லி பாட? क्योंकि उन्होंने अपना पति का नाम को कैसा मैं बोलकर गीत गाऊंगी? இன்னைக்கு தாராளமா பேரை சொல்லியே கூப்பிடுறாங்க. अरे अभी तो बिना बिना बोले मतलब की नाम बोलकर पुकारते हैं। இது இப்ப உள்ள லேட்டஸ்ட். ये अभी होने वाला लेटेस्ट है। ஆமே நம்முடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, ஆனா மூதிய முன்னாட்கள் இருந்த முற்பிதாக்கள் தன் கணவனை பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க. अपने जो पहले थे अपने उस पे वो लोग अपना पति का नाम भी लेने के लिए डरते थे। அவர் எந்த கசே பேருக்காக நேர் கால் நீட்டி கூட இருக்க மாட்டாங்க. वो लोग किधर कौन सी जगह पे गए तो घर पे पेड़ भी नहीं रखते थे। இன்னைக்கு அசால்ட்டா பேசுவாங்க. अभी आराम से बात करते हैं। நீங்க தங்கமானவர்கள், अरे आप लोग सुना है நீங்க அப்படி பேச மாட்டீங்க. आप लोग वैसे बात नहीं करते हो। அஞ்ஞானிகள் அப்படி பேசுறாங்க. वैसे दूसरे लोग वैसी बात करते हैं। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ये मेरे परमेश्वर के लोगों, கணவன் என்ற ஸ்டேட்டஸ் கேட்ட ஒரு கணவனுக்கு கேட்ட ஒரு மரியாதை கொடுங்க. पति का उनका जो इच्छा है उसके हिसाब से उनको मर्यादा दो। தாய் தகப்பனுக்கு ஏற்ற ஒரு மரியாதை கொடுங்க. अपना माता जी का जो मर्यादा है वो मर्यादा उनको दे दो। உங்க பக்கத்துல இருக்க தாய் தகப்பனுக்கு நீங்க அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் நீங்க மரியாதை கொடுக்கலன்னா காணாத தேவனுக்கு எப்படி பதில் கொடுப்பீங்க? अगर आप लोग अपना आजू बाजू रहने वाले अपने माता जी को आप
माता जी को अगर मर्यादा नहीं देगी तो अपने परमेश्वर को कैसा मर्यादा दे सकते हो? ஆமே அவிதமா உங்க தாய் தகப்பனே நீங்கள் மதிக்கலன்னா தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க எப்படி மதிப்பீங்க? अगर आपने अपना माता पिता को ये आदर ना करेंगे तो कैसा आप लोग ये करोगे? நம்ம அப்பா அம்மா சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க முதலாவது. हम अपना माता पिता का जो बोलते हैं उसको सुनकर पहला शुरू करो. அம்மா சொல்றாங்க நான் உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி அம்மாவை வீட்டு பேசாதுங்க. माता जी को ऐसा मत बोलो कि आपको कुछ पता नहीं, आप लोग ऐसा मत बोलो करके ऐसा मत बोलो. அவர்கள் உங்க ஸ்தானத்திலிருந்து வளர்ந்து வந்திருக்கிறாங்க. उन लोग आपके जो स्थान है उससे बढ़कर आए हैं. உங்களை எப்படி நடத்தணும் என்று அறிந்திருக்கிறாங்க. आपको कैसा चलाना करके वो जानते हैं. ஆனபடியால் உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு நீங்க கண்டிப்பா கீழ்ப்படிந்து நடக்கணும். इसलिए अपने अपना माता जी और पिताजी के लिए आप लोग सुनकर चलना चाहिए. அல்லாஹ் விட்டார் மனம் போற வாழ்வீன் என்று சொன்னாலே உங்க வாழ்க்கை அது தலைகளாக மாறிவிடும். नहीं तो अपना मन जैसा चलता इसी में यूं तो आप लोग को पूरा जिंदगी ऊपर नीचे करके रख देगा. அது அம்மை சீரழிந்த தீனாலே போல மாறிவிடும். वो आपकी जिंदगी को पूरा नाश करके रख देगा. ஆனபடியால் அருமையான தேவ பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடங்க. इसलिए अपना माता पिता का सुनकर चलो. हमें அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. उनको कुछ पता ही नहीं. அவங்க காலத்துல கம்ப்யூட்டர் இல்ல. अरे उनके समय में कंप्यूटर नहीं था. இப்போ நாங்க எல்லாம் கம்ப்யூட்டர்லாம் நாங்க இயக்குகிறோம். अभी हम लोग सब पूरा कंप्यूटर ही चलाते आते हैं. அதனால நாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடாது. इसलिए हम लोग को सब जानते करके ऐसा मत बोलो. உங்களுக்கு கம்ப்யூட்டர் வேணா கொஞ்சம் நாலேஜுக்கு படிக்க வச்சு தான் வந்தது. आप लोग कंप्यूटर का नॉलेज ही पढ़ाई लिखे करने से आया था. அதுக்கு முன்னால உங்களை படிக்க வச்சது அவங்க தானே. लेकिन उसके पहले आपको पढ़ाई लिखने के लिए कारण क्या था? आपका माता पिता ही थे ना. உங்களை ஆதரித்து நடத்துனது அவங்க தானே. आपको आदर करके आपको सही रास्ता दिखाया था कौन? उन लोग ही है. அந்த தாய் தகப்பனை வீதமாக வீணாக அலங்கோலப்படுத்தாத. उसकी माता पिता के लिए बिना मतलब का ये मत करो. அந்த தாய் தகப்பனை அசட்டை பண்ணாத. उनको मतलब कि आशा कुछ भी करके आलसीपन पे मत लो. हम தேவனிடத்தில் பரிபூர்ணமான ஆராதனைக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் परमेश्वर के என்றால் अंदर परिपूर्ण आराधना के लिए अपने आप को संपूर्ण करो. ஒரு புத்தி உள்ள ஆராதனைக்கு இடம் கொடுக்க एक வேண்டும். बुद्धि का आराधना के लिए जगह दो. நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தாலே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்துருவீங்க. अगर आप लोग अपने माता पिता को सुनकर चलेंगे तो परमेश्वर को सुनना शुरू कर देंगे. ஆனபடியால் பவுல் சொல்கிறார், इसलिए पौल जी बोलते हैं அம்மை காற்றொலிவ மரமாகிய நீ ये जो जात की तरह रहने वाले आप लोग, அம்மை நீ பிடுங்கப்பட்டு நாற்று ஒலிவ மரமாகிய அந்த ஒரு ஒலிவ மரத்திலே நீ இணைக்கப்படுகிறாய். आप लोग उधर उस जाट से अगर आपको उठाकर ओलिव जाट के अंदर आपको इकट्ठा करते அந்த हैं. காட்டு ஒலிவ மரம் நாட்டு ஒலிவ மரத்தோடு இணைக்கப்படுகிற वो பொழுது काट ओलिव मरम और मतलब की ओलिव का वो जब इकट्ठा होता है அது कभी நல்ல கனிகளை கொடுக்க वो अच्छा ஆரம்பிக்கிறது. फल देना शुरू करता है. ஆனபடியால் தீமையை பேசின பழகின நீ इसलिए पापों को बात करने वाले आप लोग நாட்டு ஒலிவரமாகிய தேவனோடு இயேசுவோடு நீ இணைக்கப்படுகிற பொழுது परमेश्वर के अंदर जब आप लोग इकट्ठा होते तभी உன் வாழ்க்கை பரிசுத்தமாய் आपका जीवित पवित्रता होता है. உன் ஜீவன் பரிசுத்தமாய் आपकी இருக்கும். जीवित पवित्रता होती உன் है. நடக்கை பரிசுத்தமாய் आपकी இருக்கும். रास्ता चलन पवित्रता உன் होती है. செயல்கள் எல்லாம் பரிசுத்தமாய் आप लोग இருக்கும். किससे भी मिले उन सारे जन पवित्रता देंगे. அது பரிசுத்தம் 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 எங்க போனாலும் பரிசுத்தமாக वो இருக்கும். किधर भी जाएंगे पवित्रता 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 नहीं रहते रहेगा. ஆண்டவர் சொல்வார் பரிசுத்த ஜாதி. परमेश्वर बोलते हैं मेरा पवित्रता का जाति है. கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஜனம் ஒரு பரிசுத்த கூட்டம். परमेश्वर को जो आराधना करता है जो लोग है वो पवित्रता का जाति है. ஆனபடியால் அருமையான தேவ பிள்ளைகளே, इसलिए मेरे परमेश्वर के लोगों உண்மையாய் தேவனை ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக எந்த மனிதன் பேசினாலும் அவரை வந்து சரணடைவான். आप लोग सच्चाई से परमेश्वर को आराधना कोई भी लगती है वो आपके इसमें आके आराम से ही करेगा. நீங்க உண்மையாய் கர்த்தரை தேடுவீர்களாய் आप लोग सच्चाई से परमेश्वर को ढूंढेंगे तभी. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி நியாயத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर उनके बच्चों को अच्छे से नीति देने के लिए मदद करेंगे. ஆனபடியால் அருமையான தேவ பிள்ளைகளே, इसलिए प्रिय परमेश्वर के लोगों கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட சவாலாக வாழ்க்கையான வாழ வேண்டும். इसमें इकट्ठा होने वाले की तरह जिंदगी जीना चाहिए. ஆனபடியால் நான் இன்னும் வசனத்துக்குள் போகல. समय अपने और वचन के अंदर नहीं गया था. இந்த உலகத்துக்குரிய ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ये दुनिया का जो उपदेश है उसके अंदर आप लोगों को नहीं रहना चाहिए. அவன் அவிதமாக முடிய இப்படி வெட்டியிருப்பான் அப்படி வெட்டியிருப்பான், அது நமக்கு உலக வேஷம் நமக்கு தேவையில்லை. वो बाल ऐसे काटा रहेगा वैसा काटा रहेगा वो सब चीजें नहीं चाहिए. दुनिया का चीजें அவன் அப்படி தாடி வச்சிருப்பான் இப்படி தாடி வச்சிருப்பான், ये वैसा दाढ़ी रखता है ऐसा दुनिया की वैसे नहीं चाहिए. அது நமக்கு உலக வேஷம் தேவையில்லை. ये दुनिया का अपना जो वेश है वो नहीं चाहिए अपन இந்த को. உலக வேஷம் கடந்து போகிறது. ये दुनिया का वेश है वो मर जाता है. அவர்கள் அவிதம் அவர்கள் நம்ம அப்படி மதிக்கணும் இப்படி மதிக்கணும், அது தேவையில்லை. अरे उनको वैसा मर्यादा उनको आदर करना ऐसा नहीं चाहिए. நீங்க கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் போதும். आप लोग परमेश्वर के लिए प्यारा बन करेंगे बस हो गया. ஆண்டவருக்கு பிரியமாக நீங்க வாழ்ந்தால் आप போதும். लोग परमेश्वर के लिए प्यारा बन करेंगे बस हो गया. அது எல்லாம் சரியாக वो மாறிவிடும். सारे चीजों सब बराबर होते जाएगा. இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. अरे मुझे तो कुछ समझ में नहीं आता है. இப்ப மனசு எப்படி எல்லாம் கொண்ட வச்சிருக்கிறான். अरे वो कैसे छोटी बना कर रखा है. அருமையான அக்கமாரி எப்படி ஆம்பளையா மாறிட்டு இருக்காங்க. अरे कैसे महिला लोग मर्द बन के एक हो रहे हैं. அண்ணன் மாதிரி எப்படி எல்லாம் கொண்ட வளர்த்து
காத்திருக்கிறாங்க. कैसे अपने भाई लोग जैसे ये बोले कि छोटी बना रहे हैं, அதான் நீ லைஃப். अरे वही न्यू लाइफ है, அது நம்முடைய வாழ்க்கை இல்லங்க. अरे वो अपना जिंदगी नहीं है, பரலோக ராஜ்யம் பேச்சில் அல்லங்க, वो स्वर्ग राज्य का बातचीत नहीं है, பலத்துல இருக்குதுங்க. वो बल पे है। ஆனபடியே நம்முடைய வாழ்க்கையில மாயமான ஆராதனை வேண்டாம். इसलिए अपनी जिंदगी में ये लेकिन जो जादू का आराधना नहीं चाहिए। நீங்க தேவனுடைய பிள்ளைகளா நீங்க செல்லுகிற இடமெல்லாம் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். आप लोग परमेश्वर के बच्चे, आप लोग किधर भी जाते हो लोग जानना चाहिए, உங்க நடக்கையில அறிந்து கொள்வாங்க, आप लोगों को चाल चलने पर लोग जानना चाहिए, செயல்ல அறிந்து आप கொள்வாங்க, लोगों को जो चलाते उसमें पता चलना உங்க चाहिए, பேச்சில் அறிந்து கொள்வாங்க. आपके बात पर लोगों को पता चलना நீங்க चाहिए। சொல்லாம கிறிஸ்து வெளிப்படுவார். आप लोग बिना बोले मसीह उधर प्रकट होएंगे, கிறிஸ்து அதனால் மகிமைப்படுவார். परमेश्वर यीशु मसीह का नाम उधर महिमा होगी, அதனுடைய ரகசியத்தை நீங்க அறிந்து उनकी கொள்வீங்க. रहस्य को आप लोग जान सकते हैं। கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்த இடத்துல இருக்கு. परमेश्वर का रहस्य उनको जो डरे हुए उनके पास रहेगा। ஆனபடி நான் கிறிஸ்துவுக்கு நாம் பிரியமான பிள்ளைகளை ஆராதிப்போம். इसलिए मसीह के लिए प्रिय बनकर आप लोग उनकी आराधना करेंगे। நம்ம கேட்டு மற்றவங்க சொல்லக்கூடாது. आप लोग बोलकर दूसरे लोग नहीं बोलना चाहिए, ஏ தாயி, ए माता जी எந்த சபைக்கு நீ போறா? कौन सा कलीसिया के लिए तू जा रही है? அந்தா நியூ லைஃப் சர்ச்சுக்கு போறோம். अरे उधर यूलेफ है उधर जा रही हूँ। அந்த சர்ச்சுக்கு போறியா? अरे वही कलीसिया में जा रही है क्या? ஓ, இப்படிதான் இருப்பீங்களோ? ओ ऐसी रहेंगे क्या आप लोग? சொல்லக்கூடாது. நம்ம பார்த்து वैसा बोलना नहीं चाहिए, आप उनको देखकर ஜெபிக்கிற சபை என்று சொல்லணும். ओ प्रार्थना करने वाला कलीसिया करके बोलना चाहिए। குருவாகிய இயேசு அவர் அவிதமாக ஜெபிக்கிறவர். आपने जो आप उनको सृष्टित किया परमेश्वर यीशु का, उस तरह प्रार्थना करेगा आप लोग। தேறின எவனும் தன் குருவை போல இருப்பான். தேறினவன் எவனும், अच्छा जो भी मतलब कि ऊपर कर आए हो अपना गुरु की तरह रहेगा। அவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு பகலும் இரவுமாக அவர் ஜெபிப்பதில் அவர் அவிதமாக தாகமுள்ளவராக இருந்தார். अपना परमेश्वर यीशु मसीह सुबह शाम रात को हर समय में प्रार्थना करेंगे, बहुत प्रार्थना थे, ஆத்ம பாரமுடையவராக वो இருந்தார். आत्मा के ऊपर बहुत भारे थे, प्यासा थे, திரளான ஜனங்கள் அவர் பின்னே வர बहुत ஆரம்பித்தார்கள். सारे लोग उनके पीछे आना शुरू हुए थे। நம்ம தான் ஒரு நாள் வந்தா 9 நாள் வர மாட்டோம். अरे आप लोग को एक दिन आए तो 9 दिन गायब हो जाते हैं। எங்கெங்க சத்தியத்துல अरे நடக்குது. किधर हम सच्चाई पे चलना चाहिए? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? अपना जिंदगी कैसा है? நம் தேவனை ஆராதிக்க முழுமையா இடம் கொடுப்போம். हम परमेश्वर को आराधना का सब पूरा दिल से जगह देंगे, ஆண்டவர் ஆராதிக்க பரிசுத்த ஆராதனைக்கு ஒப்பு கொடுப்போம். परमेश्वर को आराधना करने पवित्रता से अपने आप को अर्पण करेंगे। நம்முடைய பலியை நம்முடைய தேவனுக்கு ஜீவ பலியா நாம் ஒப்பு கொடுக்க अपने வேண்டும். बलिदान को परमेश्वर के लिए जीवित बलिदान की तरह अर्पण करेंगे। ஏசாயா சொல்கிறார், ஐயோ நான் அசுத்த ஜனங்கள் நடுவே வாசம் பண்ணுகிறவர் என்று एक சொன்னார். साया बोलते कि मैं पवित्र आज पवित्रता लोगों के संग में मैं जीवित जी रहा हूँ, தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். मैं उसे अपने आप को संपूर्ण करके परमेश्वर का दिया கர்த்தருடைய था। தூதனானவர் அவருடைய நாக்கை குரட்டாயினால் தொட்டார். परमेश्वर का देवदूत ने उनके नाक को छुए थे, அவன் அவிதமாய் அதமானேன் என்று சொன்னான். है ना? அதமானேன். उसने अडमाने करके बोलना शुरू ஐயோ किया। அவிதமாய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை உயர்த்த उसने ஆரம்பித்தார். सेना को यहोवा पवित्रता पवित्रता करके परमेश्वर के नाम की उच्चार करना शुरू किया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हे मेरे पवित्रता लोगों, நாம் ஜீவ பலியாய் ஆராதிக்கிறனா? हम जीवित बलिदान की आराधना நாம் करने वाले தேவனை अपने ஆராதிப்பதற்கு பரிசுத்த பலியாய் ஒப்பு கொடுக்க परमेश्वर को வேண்டும். आराधना करने अपने आप को अर्पण करके रखो। இந்த உலகத்துக்குரிய ஒத்த வேஷம் வேண்டாம். ये दुनिया के चीजों का अपना वो नहीं चाहिए, உலகத்தின் மாயமால வேண்டாம். ये दुनिया का जो जादू का चीज है वो चीज नहीं चाहिए। நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிற आप பொழுது परमेश्वर को प्यारा बनकर जीवित जीने के உங்களுக்கு लिए என்னது தேவை அதெல்லாம் தேவன் தருவார். आपको क्या चाहिए वो सारी चीजें परमेश्वर देंगे। அவர் நமக்காக தம்மை தாமே வெறுமையாக்கினார். परमेश्वर ने अपने आप को ये पृथ्वी पर लेके आके कुछ भी नहीं थे वैसे குறைவை மாற்றுவார். अपने कमियों को परमेश्वर बदलेंगे। ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் ஜெயமாய் அவர் நடத்துவார். परमेश्वर अपनी जिंदगी में सारी चीजों का कमियों को दूर रखेंगे। ஒப்புவிடுத்து ஜெபிக்க போகிறோம். हम सब अपने आप को अर्पण करके प्रार्थना நம்முடைய करेंगे। தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமாக. परमेश्वर हम आपके सम्मुख में हम आपको Thank अर्पण you, Lord. करते हैं। Hallelujah, धन्यवाद hallelujah. प्रभु। நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. எல்லா பாடுகளை மாற்றுகிறவர், வேதனைகளை மாற்றுகிறவர். அமே நன்மையான காரியங்களினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிற தேவன். हमें सारे आशीष से भरने वाला है। अपने आप को अपने जीवन को परमेश्वर को सच्चा आराधना के लिए हम सौंपेंगे। हालेलुया। थैंक यू लॉर्ड. रीगलबा ईशान रेमड रोदर கபரதோரபா. வாய்களை திறந்து ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, இதுவரை பெற்றோருக்கு கீழ்ப்படியாம இருந்தது போதும். என்னை நான் கீழ்ப்படிந்து நடப்பேன். உமக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ்வேன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பேன். உலகத்தின் வேஷம் இல்ல ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமான மகளாய் வாழுவேன். ஓ லீகாபா ரஸபாலரா இக்கன ரமமா சங்கட ரோதரபா ரபா. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களும் உம்மை ஆராதிக்கணுமே, முழு குடும்பமாய் ஆராதிக்கணுமே. குடும்பத்தில் காணப்படுகிற சாபங்கள் இயேசுவின்
இயேசுவின் நாமத்தினால் நிர்மலமாகணும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஓ ரிக்கபர தூர புஷமனாரா இக்கானா சங்கனா தூரா திக்கடருதியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. Thank you daddy. Thank you daddy. Thank you daddy. Thank you daddy. ஒலிபன சங்கன தூரபா திக்கட தூரா. ஓ ரிபல புஷங்கட ரூதர புதரியா. என் மகளே, நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அமெரிக்கங்கர வசங்கட ரூதர கபரதரா. நான் உன்னை மேரிமாவின் தண்ணீரண்டை சோதித்தறிந்தேன். You want to tell about the Ravasakaradria. Alladara Kamaraduna Bodariya. Nikaniva Singaradonibia. Hallelujah, hallelujah, hallelujah. Deva Valamula Karam. When they nada somebody our Sitatage, Arpadipayage. Milani Singadarudara Kabara. Hallelujah, hallelujah. Umak Nande, 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 Nande Raja. Amen, 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 amen. Devayana Dundre. Amen, hallelujah. Maria Tanivitedabada Nalamaga Petavundal. Nikana Risagaraba. அநேக தேவையில்லா காரியத்தை கலங்குகிறாய். You want to take over அதோர சங்கலதோர. ஆமே ஆமே ஆமே. என் சமூகத்தில் ஆமே. எனக்கு காத்திருக்கிற என் ஜனா. ஆமே ஆமே ஆமே. ஹalleluya. அது ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்ல. நீ காடர சங்கலதோர பரிவியா. உமக்கு நன்றி ராஜா. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையை ஆசீர்வதியோ. ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய ஆண்டவரே, இந்த உலகத்தின் வேஷம் தெரியாதபடி உமக்காய் வீரியாமை பிரியமான ஆராதிக்க ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தில் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். உம்முடைய கிருபை கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு பயந்தவர்களை அம்மை சூழ பாலை நெருங்கவர்களை விடுவிக்கிறார் சொன்ன போல உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் வழி நடத்துவீராக. தேவ கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் தொடர்ந்து வழி நடத்துவீராக. வருகிற நாட்கள் நடக்க போகிற அந்த கூட்டங்களை சிறப்பாக நடத்தும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்வீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா துதிகன மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் கூடி வந்த பிள்ளைகள் அனைவரோடு கூட ஜீவ பலியாகிய பரிசுத்த பலியாக ஆராதனையாய் வழிநடத்தி காப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.